இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் குருமூர்த்திக்கு பிறந்தவன் என திராவிடர்கள் சிலர் கூறி வருவதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். அப்படி இருக்கல, எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்றோம், எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம். நீங்க அப்படித்தானே நீங்க பார்க்கணும். நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வரி வருமா வராதா? நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன, ஈவேராவை விமர்சிக்கும் போது ஏன் எதிர்த்து நிக்கிற? என்னவோ கருத்து சுதந்திரம், என்னவோ பகுத்தறிவு. நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்க எங்க ஆத்தாவை இழுக்கிறது, என் மனைவி இழுக்கிறது, என் பரவுக்கு இதெல்லாம் பேசுனா நீ என்ன பெண்ணியம் போட்டுற? என்ன பெண்ணியம் போட்டுற? இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தியாடா? அவ்வளவுதான். ராஜாஜி தானடா உங்க ஈவரா கடைசி வரைக்கும் காலனைக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு. இது எப்படி திராவிட நாடு? இதுக்கு யார் பதில் சொல்றது? கடைசிவரை ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா? அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும்? அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க, என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? அயோக்கிய பயல்களா, என் தாய் நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன திராவிடம்? திராவிடம்னா என்னன்னு சொல்ற? எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்ற? ஆரியத்தை எதிர்க்க எதுக்கு எஸ்.வி. சேகரையும் இந்த மைத்திரையை நீங்க கட்சியில சேர்த்து வந்த திராவிடம்? 30 ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா. அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.